வெடிகாலையில 3:87க்கு 3:57க்கு நம்ம வந்து சடன் பிளான் ஒன்று போட்டிருக்கோம். எங்க போட்டிருக்கோம்னா நம்மளோட கூட்டாளி ஒருத்தவனோட பர்த்டேக்கு போகிறோம் ஈப்போக்கு. ஆனா ஈப்போ போறேன்னா அப்படியே சப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குமா, அதனால ஒரு முடிவு எடுத்திருக்கோம். வாங்க, என்ன முடிவுன்னா, நம்ம தருவன் தூங்கிட்டு இருக்காங்க, குமரேஷன் தூங்கிட்டு இருக்காரு. அந்த சைக்கிள் கேப்ல நாங்களாம் போட்ட ஒரு முடிவு தான் வெடிகால ஒரு 4 மணிக்கு வச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது சைபர்ல இருந்து கேமரா ஐலண்ட் போறோம், கேமரா ஐலண்ட் நேரம் ஈப்போ போறோம், ஈப்போ போயிட்டு மறுபடியும் நேரம் சைபருக்கு போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பட்ஜெட். ஸோ வாங்க எல்லாம் தெளிவுபடுவோம். இது வந்து ஒரு சடன் பிளான், ஒரு 4 மணிக்கு வெளியே ஒரு பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது, நம்ம எல்லா பேக்கையும் வச்சுட்டு இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் என்ஜாய் த 4 AM vlog, sudden plan vlog to Camera Island and to Ipoh and to Cyber. ஸோ தூரமான டிராவல் நம்ம போறதுக்கு, பயணம் போறதுக்கு நமக்கு தேவை எண்ணெய். வாங்க, அதாவது ஃபியூல், பெட்ரோல் தான் ஊத்துறோம். நம்ம குபரேஷன் தான் ஊத்துறாரு. பாத்தீங்களா, ஒரு மைவிக்கு 200 எண்ணெய் ஊற்ற முடியாது. அதாவது எவ்வளோப்பா ஊத்துறோம்? ஃபுல் டேங்க்லாம், ஆல்மோஸ்ட் ஃபுல் டேங்க் போறதுக்கு இங்கேருந்து நம்ம கேமரா போறதுக்கு ஒரு 58-60 ஊத்துனா போயிடலான்னு ஒரு ChatGPT சொல்லிச்சு. ஸோ ஒரு வழியா நம்ம கேமரா ஐலண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துருக்கோங்க. அது விநாயகர் காமிரா. தருவன் சிக்கப்பா ஓட்டிகிட்டு வந்துட்டான். நானும் கும்பரேஷா பொண்ணு செம்ம தூக்கம் வந்துச்சு. ஸோ தருவன் வரும், அவனோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோயிலுக்கு முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே இன்னும் ஏறுவோம். டிரைவர் இது வரைக்கும் வந்ததில்ல, டிரைவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் வலிச்சு வந்தீங்க, நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ரொம்ப தூக்கம் தள்ளி பக்கத்தில் இவர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். ஆமாம், இவர்னால தான் என்னால் ஓட்ட சூப்பர் டிரைவர், ஃபேண்டாஸ்டிக் இதுல மாதிரி நான், அதாவது இவர் தான் சொல்லி கொடுத்தாரு, கிளட்சி இப்படி போட்டு கியரை இழுக்கணும். ஓட்டோ கேட்டிரண்டா. ஸோ அதான் கைஸ், அடுத்தது நமக்கு மேலே பார்ப்போம். ஸோ தருவனும் வந்துட்டு வளைஞ்சி வேற ஓட்டிக்கிட்டு இருக்கான். தருவன் எப்படா கேமரா போய் எங்களை விடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கேமரா. அட்டிக்கிற காட்டுக்கா பாட்டுக்கா. நான் அப்படியே வளைச்சு கேமராவை சீகரா என் நெஞ்சி நிக்க. கேமரா ஆன் பண்ணும்போது இப்போ கேமரா மலைக்கு நம்ம வந்துட்டோம். காடி பார்க் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ 2 கடை இருக்கு. ஒன்று ஹைலேண்ட் ஸ்பைஸ், ஒன்று ஹைலேண்ட் ஸ்பைஸ், இன்னொரு கடை. 2 கடையில் தான் நம்ம பசேர போகிறோம். எந்த கடை எனக்கு தெரியல, பார்ப்போமே. சாப்பாடு இது ஜோக்கா இருக்குன்னு. ஓகே, காலை வணக்கம் மண்டி. ஓகே, ரெஸ்டாரண்ட் ஸ்ரீ பஞ்சாங். இங்கே என்ன பசேர ஜோக்கா இருக்கும்? ஓகே, வாங்க மெனு பார்க்கலாம். தண்ணி என்ன தண்ணி? தண்ணி சாய் இத்தனை 3 மசாலா டீ. எனக்கு ஒரு panas, ais panas lah. baru sampai panas. Nasi வடிச்சுடுமா? ஓகே, ஜோக்கா இருக்கு. ஓகே இருக்கு. இட்லி. சரி, நான் போய் பார்க்குறேன். நீ பாருங்க. ஓகே, பக்கம் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒரு 2 வடை எடுத்துறேன். நான் வந்து ஒரு நாசிலமா எடுத்துக்கிட்டேன். என்ன சாப்பிட்றீங்க? நான் யோசிச்சிருக்கேன். நீங்க பூரி ஒரு வடை அடிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. வடை போதுமா? சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம எங்க போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கேமரா டப்புன்னு ஏறிட்டோம். ஆனா சுத்துறதுக்கே தெரியல. இப்பதான் பஸ் ஏறணும். ஆனா அதுக்கப்புறம் சுத்துறதுக்கு எங்க போறது தெரியல. ஸோ சுத்துறதுக்கு மேபி எங்கேயாவது போகல. ஸோ பார்ப்போம் எங்க போகலான்னு. அது வந்து கேமரா. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். மார்க்கெட்டு
ஓகே மறுபடியும் வா அதே ஷாட்ல எடு வந்துட்டு எப்படி எடுப்பிய தருவன் மட்டும் பாருங்க மேல இருக்கான் இதுதான் தருவன் பாத்தீங்களா அவர் உண்டி மேல ஏறிட்டு லேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் இங்க நாங்க சும்மா அப்படியே வந்தோம் கடுப்பா இருக்கு மேல ஏறதுக்கு கேமரா ஹைலைட்ஸ்ல கேமரா மலை அப்படி காமிவா ஏன் வெளியாக மாட்டே நீ வெளியாவே வாக் பண்ணு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் ஒரு மனுஷனா பிறந்தா உற்சாகம் இருக்கணும் வாசி வாசி காட்டு வாசி. இந்த மாதிரி பயணங்க இருக்குன்னா சென்சி கிச்சு போறாங்க கைஸ் பாத்துக்கோங்க ஸோ ஒரு வழியா ஈப்போக்கு வந்துட்டோம் ஈப்போ வந்து சாப்பிடலான்னு இருந்தோம் சாப்பிடும்போது நம்ம என் கூட்டாளி ஜீவன் ஒருத்தனுக்கு அடிச்சுட்டு சாப்பாடு எங்கன்னா ஜோக்கா இருக்கும் சைனீஸ் சாப்பாடு கேட்கும்போது அவன் ஒரு ஃபுட் கார்ட் சொன்னான் போய் சாப்பிடுவாங்க வாங்க அது ஃபுட் கார்ட் இங்கே தான் இருக்கு என்னமோ என்ன அது ஜிபி முத்தா ஜிபி என்னமோ ஒரு ஃபுட் கார்ட் வாங்க சாப்பிடலாம் என்ன சாப்பிடுறது தெரியல எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு வழியா தேடி நம்ம வந்து தவுகி சிக்கன்ல வந்துட்டு கொய்த்தியா ஆர்டர் பண்றோம் அது வந்து இந்த கொய்த்தியா சிக்கன் ஆர்டர் பண்ணோம் ஆகாஷ் தான் ஆர்டர் பண்றான் நீ பார்க்க நல்லா இருக்கு வணக்கம் 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 இவர் பேரு ரஜினி பவர் ஹவுஸ் குடிக்கிறாரு இவர்தான் நம்மளோட பர்த்டே பாய் பர்த்டே பாயோட கேமா செட்டப்லாம் பாருங்க வாங்க 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 தொட்டியோட பர்த்டே இவன் வந்து ஏன் தொட்டின்னு இவன் பேரு மேல வந்துட்டு இவனே மறந்துட்டான் குகேந்திரன் ஆனா நம்ம கூப்பிடுற பேர் வந்துட்டு தொட்டி ஜெயா. தொட்டி ஜெயா சூப்பர் 21 வயசாயிட்ட வயசுக்கு வந்துட்ட கேமாலாம் புட்டுற வீட்டுல தொட்டி வலது கால் எடுத்துச்சு போகணுமா ஸோ தொட்டி வீட்டில் வந்துட்டு அவர் பிஸியாக இருக்காரு அவர் பிஸியாக இருக்க நேரத்தில் அவன் வீட்டை நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தொட்டி வந்து எங்ககிட்ட அவனோட தாமான் காட்டை கொடுத்துட்டான் ஸோ ரொம்ப நல்ல மனுஷன் தொட்டிக்கு நான் கவனிச்சேன் அந்த கேக் யாரும் காமிக்க மாட்டாங்க ஆனால் நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த அவன் கேக் இதுதான் என்னடா இருக்கு என்ன இருக்கு டே அதுக்குள்ளேயே என்ன ஹாஸ்பிட்டல் திறந்து பார்க்குறேன் சரி பரவாயில்ல இவனு ஒரு நம்ம பிடிங்கிப்போம் இது ஜெல்லிடா இது ஏன் கொட்டா வாங்க இந்த பையனை கச்சா பண்ணுவோம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் யூடியூப் பாருங்க என் யூடியூப் நல்லா இருக்கும் ஐடியா நான் யூடியூப்ல இருக்கேன்டா சி ஐ இன் யூடியூப் ஐ கேன் ஓப்பன் ஃபார் யூ ஓகே ஓகே ஐ ஓப்பன் ஃபார் யூ டே குர்ரா தரல சின்ன தம்பியில தருவன் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு டே நான் சொல்றேன் நான் யூடியூப்ல இருக்குன்னு கேட்க மாட்டேன்டா அவன் நானும் இவனும் பக்கத்துல வச்சா அதே மாதிரி தான் செருப்பு பண்ணிட்டு இருப்பேன் டே குர்ரா தம்பி அழகா இருக்குடா குர்ரா ஸோ மேலே கூட்டிட்டு போறான் நம்ம தொட்டி ஜெயா மேலே போவாங்க இந்த வீடியோ வாங்கல டக்குனு அவங்க அப்பா எங்க கேட்டாரா சரி அவங்க அப்பா மொட்டை போடிடும் தரடா வாவ் வாவ் பங்கு தெரியுது டேய் தொட்டி பங்கு தெரியுது ஆஹா அதான் கிளப் ஹவுஸ்ல உள்ளுக்கு சவுனா அப்புறம் மேல ஜிம் அப்புறம் கீழ வந்து பிங் பாங் அதெல்லாம் இருக்கும் பிங் பாங் அப்புறம் அந்த சைடு வந்து மெஷோர் ஆட் சவுண்டானா ஓ நீ இங்க இருந்து பார்த்தா இப்போ தெரியுமா கேமரா லென்ஸ் அது தெரியுமா மேல அங்க மேல போறோம்டா ஓ விஜய் வீடு விடுங்க விஜய் வீடு கேணி கலன்ஸா ஹெரின் வீடு எரிவினுடா அந்த நாய் பெருச்சாமல இருக்கும் அங்கிட்டு இருப்பாங்களா ஓகே 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 இண்டர்ஸ்டாண்ட் நீ வந்து அப்பப்ப டிப்ரெஸ் ஆயிட்டேனா கூலி மாதிரி சன்செட்ல பாக்குற மாதிரி அவன மாதிரி தீரோ பண்ண ஆரம்பிச்சோம் ட்ரெட்மில் ஜிம்மிங் ப்ளஸ் வந்து அவன் வார்னிங் போட்டுருக்கான் அது கொஞ்சம் ஏய் போலாம்டா இங்க பாரு கேட் இருக்குடா நம்மளுக்காக தான் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அடுத்த வீட்ல என்ன பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உத்து பாக்குறதுக்கு நம்மளுக்கு கேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் இந்த தாமான் எப்படி இருக்கு தொட்டி இங்க இருக்கிற ஆண்டி கொஞ்சம் டேய் என்னடா ஆண்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் வீடை பத்தி பேசணும் ஸோ நம்மளுக்கு ரூம் கொடுத்துட்டோன்னே இந்த ரூம்ல டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பிட்டு உங்களுக்கு ஓகே ஓகே நான் கிளம்பிட்டேன் ஆகாஷம் கிளம்பிட்டான் நம்ம தலைவர் பத்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு தருண் குளிச்சுக்கிட்டு இருக்கான்
கவுத்துட்டு அப்படியே ஸோ நம்ம அப்புறம் வெளியே போய் குளிச்சிடா பர்த்டே பாய் நம்ம கூட தான் கிளம்பிக்கிட்டு இருக்காப்புல. ஃபோ என்ன போறீங்க முஞ்சிக்கு? பர்த்டே ஃபங்க்ஷனில் டிஷர்ட் போடுறது என்னென்ன கேட்பீங்க? இது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி. பர்த்டே போய் டிஷர்ட் போடும்போது நாங்கள் போட்டேன் என்ன எப்படி குளி மாதிரி அவர் பார்த்தீங்களா பாஸ் மாதிரி இருக்காரு. பேட்ல கிளம்பிட்டோம், எல்லாரும் கிளம்பிட்டானுங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து 7:30 ஆரம்பிக்க சொன்னாங்க. நம்ம இப்போ 7:06 ஆச்சு. ஒரு 7:15 போல வெளியாகுமே. ஓகே வெளியாயிட்டோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. தமிழ்நாடு டைம் 7 o'clock கூப்பிட்டாங்க. 7:30 ஆகுது, 8 o'clock ஆகும். ஸோ பேசிக்கலா சும்மா அது தமிழ்நாடு டைமிங் தானே. கொண்டாடும் ஒரு வழியா நம்ம வந்து பர்த்டே வந்து செஞ்சுட்டோம். பர்த்டே செஞ்சதுக்கு நம்ம ஃபக் யூ பீச் படம். ஸோ இந்த பக்கெட்டை நம்ம இந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு, ஒரு குறையும் இல்லை. ஏன்னா டிஜே மட்டும் தான் கொஞ்சம் சேட்டை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிஜே வந்து கொஞ்சம் சேட்டையாக தான் இருந்தாங்க, கொஞ்சம் நல்லா பாட்டு போட சொல்லியிருக்கோம். என்ன கதைனா டிஜே 21 year-old 60 year-old ஆக்கிட்டாங்க. எனி கமெண்ட் ப்ரோ? நல்லா இருந்துச்சு. மட்டன்ல கொஞ்சம் வாட் யூ டு ஃபார் லிவிங்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொட்டி வந்து எப்பயும் போல காணாமல போயிட்டாரு. அவர் திருப்பி வர வரைக்கும் ஒரு சடன் பிரேக் போயிட்டு வரோம். கட். நல்லபடியா போயிட்டு தொட்டிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்றோம். 21st பர்த்டே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒன்னா பண்ணிட்டாங்க. இவர்தான் ஈப்போலயே பெரிய ஆளு. பர்ச்சம் ஹெர்வின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருக்கு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்? எப்படி ஓகேவா? வாழ்த்து நீ பேசுற ஏதாவது யாருக்கு பர்த்டே நினைக்கிறீங்க? யாருக்கு தெரியலையே. நீ பா அவங்க கூட பர்த்டே போய் எங்க இருக்கா? தொட்டி பேசுற ஏதாவது டெஸ்டிங் மைக்ல அழைச்சிது. நான் ஏன் டேய் என்ன சொன்ன? பர்த்டே ஃபங்க்ஷன் என்ன நினைக்கிற நீ? ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கும். இந்த மாதிரி வைக்காதடா டேய். ஸோ ஒரு வழியா முடிஞ்சிருச்சு நம்மளோட ட்ரிப். ஆகாஷ் வந்து கிளம்புறாரு. அழுவாதீங்க ஆகாஷ். ஸோ அவன் வீடு வந்துருச்சு, இங்க வந்து விட போறோம். ஸோ அவ்வளோதான் vlog. தேங்க்யூ, பாய்.